சொல்கிறான் பாருங்க ஒருத்தன், உலகத்தின் எல்லா செல்வங்களையும் ஒரு தட்டிலையும் தாயின் பேரன்பை ஒரு தட்டிலையும் வச்சா தாயின் பேரன்பு இருக்கிற தட்டு தான் தாழ்ந்து இருக்குன்றான். நீங்கள் எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போங்க, எவ்வளவு ஒரு உயரத்திற்கு வேணாலும் போங்க, உங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரே உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது உங்களை பெற்ற தாய் தாங்கிறான். உங்க மனைவி கூட இப்ப இப்ப 4 பேர் வந்து நம்மளை படம் எடுக்கும்போது பார்த்தா நம்ம கொஞ்சம் அதிகமா தீதே அப்படி இருக்கும். அது பிரச்சனை அது. ஆனா தாய் இல்லைன்னா நபிகள் சொல்லுவாரா, சொர்க்கத்தை எங்கேடா தேடிட்டு இருக்க, அது உன் தாயின் காலடியில் இருக்குடாங்கிற. ஆபிரகாம் சொல்றான், நான் இதுவரை பெற்ற எல்லா புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் என்னை பெற்ற தாய்தான் காரணம்ங்கிறான். அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. தாயின் பேரன்பின்கிணை விஸ்வாமித்திரர் அவர் சொல்றாரு. அத வால்மீகி சொல்றான், நீ வந்து ஆண்களின் எல்லா வெற்றிக்கும் காரணம் வந்து பெண்கள் தான்றான். வந்து பெண்கள் அந்த தாய்மையை போற்றாம ஒன்றும் இல்லை இங்கே. அதுதான் நீங்கள் அதை தான் அந்த படம் வலியுறுத்துது. சுருக்கமாக அதை வலியுறுத்துது. அந்த தாய்மையை தாங்கி நிற்கிற தகுதி அந்த கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிற நம்ம தேவயானி அவர்களுக்கு இருக்குது. ஐயா பாக்கியராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி நிழற்குடையே, இந்த படத்தின் நிழற்குடையே அவங்க தான். அது அவங்க போதும் தொடக்க காட்சிக்கு திரையரங்குக்கு மக்களை அழைச்சிட்டு வர அவங்க ஒரு படம் போதும். அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் பார்த்த எல்லாரும் நிறைவாக சொல்கிறாங்க, எனக்கு பார்க்குற வாய்ப்பை நான் பெறலை, ஆனால் விரைவில் நான் பார்த்துட்டு அதுக்கான வாழ்த்தை நான் எழுதுகிறேன். படத்தில் பங்கேற்ற அனைத்து கலைஞர்களுக்கும், பின்னிருந்து உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கிற அச்சு, காட்சி, ஊடக என் உறவுகள், இங்கே அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள், விழாவிலே பங்கேற்று வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். வணக்கம்.